எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு 5 முட்டை எடுத்து வேக வச்சு மேலே நான் கீரை போட்டு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். முட்டை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் ஆகுது, எடுத்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சமாக. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான். நம்ம இப்போ உள்ள முட்டை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆகுது லோ ஃப்ளேமில். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்முடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.